திருப்பாவை 10வது தினம், மார்கழி தினம் 10. இந்த திருப்பாவையில் இன்றைக்கி நம்ம என்ன விஷயத்தை கற்றுக்க போகிறோம் அப்படின்னாக்கா, முன்ஜென்மத்தில் செய்த பயனுடைய காரணமாக தன் தோழி உயர்ந்த குலத்தில் பிறந்ததாக சொல்லியிருப்பாங்க. முதல் 2 வரியிலே சொல்லியிருப்பாங்க. அப்போது இதிலேருந்து என்ன தெரிய வருதுனாக்கா, போன ஜென்மத்தில் இவங்க இறை வழிபாட்டிலையும் சரி நல்ல புண்ணிய கர்மா செஞ்சுருக்காங்க. அதனால் இந்த ஜென்மத்தில் உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்றது ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுறாங்க. அதுபோல தான் நாம் எவ்வளோ சிறு சிறு கஷ்டங்களோ பிரச்சனைகளோ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க காரணம் என்னென்னா, முன் ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணியத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த ஜென்மத்தில் நிறைய பாவங்களும் புண்ணியங்களும் அனுபவிச்சுட்ருக்கோம். அதுபோல் இந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடும் நல்ல பலனும் நல்ல கர்மாவும் உங்களுக்கு எதிர்காலத்திலையும் அடுத்த சந்ததியருக்கு போகும், மேலும் உங்களுக்கே அது அடுத்த பிறவியில் சேரும் அப்படின்றது ஆண்டாள் நாச்சியாரினுடைய கூற்று பிரகாரம் அமைகிறது. இந்த அடிப்படையில் அதுக்கு அடுத்த 2 லைனில் துளசியை கொண்டு நாராயணனை அர்ச்சிப்போம் வாமா அப்படின்னு தன் தோழியை கூப்பிடுறாங்க. அதன் பிறகு என்ன சொல்லுவாங்க, அந்த அம்மா எழுந்தாதனால கும்பகர்ணனை பற்றி சொல்லிவிட்டு, கும்பகர்ணன் இறப்பதற்கு முன்னாடி தன் தூக்கத்தை உனக்கு மொத்தமாக கொடுத்துட்டு போயிட்டாரோ, அதனால தான் எழுந்து வரமாற்றியோ அப்படின்னு சொல்லிவிட்டு, அடுத்து கடைசி 2 லைனில் நீ எழுந்து வரும்போது உன் அழகான முகத்தை, நல்ல சொகுசு நல்ல பெரிய குடும்பத்தில் பிறந்த அந்த பெண் பதுமை போல தேவதையை போல இருப்பா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு காமிச்சு, நீ எழுந்து வரும்போது உன் தூக்கமான தேகத்தோடு வராத, நீ கொஞ்சம் உன்னை அழகுபடுத்தி கொண்டு வெளியே வா அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் நம்மளும் இன்றைக்கி தூங்கி எழுந்துக்கும் போது நம் வலது கையை பார்க்கணும். அடுத்தது கண்ணாடியை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு இனிமையான நாளாக மாற்றப்படும் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லிகிட்ருப்போம். எழுந்து வருவதற்கு முன்னாடி எல்லாருமே கண்ணாடி முன்னாடி போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும். காரணம் நீங்கள் எப்பொழுதும் தெளிவாக இருப்பீங்க. அதே போல் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவன் தலைவி எப்படி இருக்கணும்னா, தன் கீழே இருக்கிறவங்க உறங்கினதுக்கு பிறகு தான் தான் உறங்கணும். தன் கீழே இருக்கிறவங்க எழுந்து கொள்வதற்கு முன்னாடி யார் ஒருத்தர் எழுந்துக்கிறாங்களோ, இதிலிருந்து யார் இப்படி இருக்காங்களோ அவங்க அந்த குடும்பம் மட்டும் இல்லை, அங்கே ஊரே மெச்சிக்கக்கூடிய அளவில் இருப்பாங்க. ஒரு தலைவன், ஒரு நாட்டினுடைய தலைவனாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டினுடைய தலைவன் தலைவியாக இருந்தாலும் சரி, தலைவன் ஆவதற்கு தகுநிலை என்னன்னாக்கா, ஒருவர் உறங்கிய பின் கடைசியாக தான் நம்ம உறங்கணும். அடுத்தவங்க எழுந்து கொள்வதற்கு முன்னாடி நாம் எழுந்துக்கணும். இப்படி யார் இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அடைவாங்க அப்படின்றது இந்த மார்கழி மாத 10 தினத்தினுடைய பாடலையும் 1 by 1 நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஆழ்ந்த கருத்துக்களாக இருக்கும். அடுத்தது பாடல் வரிக்குள்ளே போவோம். இந்த பாடலை 3 to 5 முறை படிப்பதற்கு முயற்சி செய்யுங்க, இல்லது கேளுங்க, உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் திரவேலோர் எம்பாவாய்.